Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு black smoky தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் எப்படி black smoky கிரியேட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்கள் ஐ ஷேடோ வந்து லாங் லாஸ்டிங் ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு க்ளைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஷேடோ பேஸோ ஒரு கன்சீலரோ ஒரு ஐ ஷேடோ ப்ரைமர் வச்சு உங்களோட ஐலிட் ஏரியா அந்த ஐ ஏரியா வந்து நல்லாவே நீங்கள் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ஐஷேடோ பேஸஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நல்ல ஒரு ஐஷேடோ பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதை வச்சு நல்லா இது பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் உங்கள் அண்டர் ஏரியாலையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வச்சு உங்ககிட்ட இருக்கிற என்ன பவுடர் செட் பண்ணிக்கலாம். பட் கலர்லெஸ் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்லெஸ் லூஸ் பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பவுடர் வச்சு காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லாவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணுவோம் அதை. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் செட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் நான் வந்து எடுத்து நல்லாவே நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஐ ஏரியாவை நல்லாவே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதனால் உங்களுக்கு நல்ல ஐஷேடோ க்ரீஸ் ப்ரூஃபாக வாட்டர் ப்ரூஃபாக லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பிளாக் ஸ்மோக்கி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஒரு பார்ட்டி டைம் ஒரு பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பண்ணிக்கலாம். ஒரு கோல்டு ட்ரெஸ் லைட்டர் கலர் ட்ரெஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல அந்த லுக் வந்து நல்ல ஒரு பேஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், ஒரு காஜல் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு காஜல் எடுத்து நல்லாவே நான் வாட்டர் லைன் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் காஜல் எடுத்து நல்லாவே நான் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. டைட் லைனும் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பர் வாட்டர் லைன்லையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்பர் வாட்டர் லைனில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு போல்டு ஒரு இன்டென்ஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஐஷேடோ வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ஒரு ஆரஞ்சு ட்ரான்ஷியன் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீச் ஷேட் மாதிரி. ஸோ இது நல்ல ஒரு ட்ரான்ஷியன் ஏரியாவில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நல்லா நான் பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ அது பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ எவ்வளோ பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு சீம்லெஸ் லுக் வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இது ஈஸி. ஒரு டீப் பிளாக் ஸ்மோக்கி லுக் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்துட்டு பார்ப்போம். பிகாஸ் நான் டீட்டெயில் வெர்ஷனாக தான் வந்து சொல்லுவேன். அதனால தான் இது வந்து நல்ல ஒரு ஈஸியான ஒரு பிளாக் ஸ்மோக்கியை பட் ரொம்ப நல்லா பார்க்க கிராண்டாக ராயலாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நல்லா அந்த ஷேட் வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஒரு ட்ரான்ஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியமான ஒரு மீடியமான ஒரு ப்ரௌன் ஷேட், அதாவது மீடியமான ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி நான் வந்து எடுத்து ஸோ அந்த ஆல்ரெடி ட்ரான்ஷன் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு கீழே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே ஒரு டார்க் எஃபெக்ட் நல்ல ஒரு சல்ட்ரி ஒரு செக்ஸி ஒரு ஸ்மோக்கேஸ் வந்து கொடுக்கும். ஸோ பிளெண்ட் அவுட். ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். ஸோ இது நானாக தான் கற்றுக்கிட்டது. உண்மையிலே சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஸ்மோக்கி லுக் வந்து நானாக தான் வந்து கற்றுக்கிட்டது. இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது வந்துட்டு கரெக்டான ஒரு குட் குவாலிட்டி ஐஷேடோ பேலட் குட் குவாலிட்டி ஐஷேடோ ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உண்மையிலே நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவுட்டர் கார்னரோட வச்சு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிடுங்க. ஓகே, இப்போ 2 ஷேட் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஷேட் நம்ம வந்துட்டு போவோம். ஸோ ஹீரோ ஆஃப் த லுக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேட் பிளாக் ஐஷேடோ எடுத்து ஸோ என்னோடய ஐலிட் ஏரியாலாம் நான் வந்து பேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லேஷ் லைனோட க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோங்க. அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லிட் ஏரியாக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ரொம்ப ட்ரான்ஷன் ஏரியாவுக்கு மேலே க்ரீஸ் ஷேடுக்கு மேலே உங்களுக்கு போயிடக்கூடாது. ஷேட் பிளாக் ஷேட் வந்துட்டு அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக காட்டும். கண்ணை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சின்னதாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்படி மாதிரி அப்ளை பண்ணிங்க. கரெக்டாக அந்த லிட் ஷேடில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தென் இஃப் யூ வாண்ட் நல்ல ஒரு மோர் இன்டென்ஸ் பிளாக் ஸோ யூ ஹாவ் டு பில்ட் இட் அப். ஸோ அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஈஸியான லுக் இது வந்துட்டு. ஸோ நான் இன்னுமே கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு பில்டப். ஸோ இப்போ நல்லா பில்டப் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரைட் காய்ஸ், இட் கிவ்ஸ் அமேசிங் ரிசல்ட். உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நல்ல ஒரு அப்ளிகேஷன், நல்ல டூல்ஸ், நல்ல ஐஷேடோ மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பியூட்டிஃபுல்லான லுக்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து கூட வந்து இது பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சேம் அந்த பிளெண்டிங் ப்ரஷ் வந்து நம்ம எடுத்துக்குருவோம். ஸோ அந்த பிளெண்டிங் ப்ரஷ் க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ஆல்ரெடி நம்ம ட்ரான்ஷியன் ஷேட் அப்ளை பண்ண பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லாவே நம்ம பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அந்த ஹார்ஷ் லைன் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்.
ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த ஹார்ஷ் லைன் வந்து இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லோயர் லேஷ் லைனுக்கு மூவ் பண்ணிக்கிடுவோம். லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஷேட் வந்து அப்ளை பண்ணோம்ல, ஒரு க்ரீஸ் ஷேட் வந்து அப்ளை பண்ணோம்ல, ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி. ஸோ அதை எடுத்து நல்லாவே உங்கள் லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. போதும், இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு ஷேடு அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து அந்த மேட் பிளாக் ஷேடு வந்து எடுத்து ஸோ நம்ம லோயர் லேஷ் லைனில் ஏற்கனவே போட்ட ஷேடுக்கு மேலே நம்ம நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஸோ இதனால் நல்ல ஒரு சாஃப்டர் ஸ்மோக்கிஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக். நான் வீடியோவில் சொல்லி உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. பட் வந்து ரொம்ப நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இது வந்துட்டு. அட் த சேம் டைம் ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ் போட்டு செட் பண்ணி வச்சு ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டி போதும். இன்னும் உங்களுக்கு இன்டென்சிட்டி வேண்டாம், நீங்கள் பில்டப் பண்ணி. எனக்கு இன்னும் இன்டென்சிட்டி வேணும், அதனால் நான் வந்துட்டு நல்லாவே இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரவ் போன் அண்ட் ஐஸோட இன்னர் கார்னர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ என்னோடய ப்ரவ் போனை நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னுமே உங்கள் ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரவ் போனை வந்துட்டு ஹைலைட் பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். பட் ஆல்சோ நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஐஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஐஸோட இன்னர் கார்னர்லையும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அது இன்னுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்போட நீங்கள் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு முடிச்சிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதோலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணி ஃபால்சிஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஃபால்சிஸ் நான் வந்துட்டு ஒட்டலாம், நீங்கள் இது ஆப்ஷனல் தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம். இல்லாட்டா நல்லா லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபால்சிஸ் வந்துட்டு அந்த ஒட்டலை, பட் அந்த ஃபால்சிஸ் எஃபெக்ட் நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தின் ஐலைனர் ப்ரஷ் எடுத்து ஸோ உங்கள் ஐலைனர் வந்து நல்ல லேஷுக்கு க்ளோஸஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபால்ஸ் லேஷ் வந்து ஒட்டலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைனர் எடுத்து தின்னாக உங்கள் லேஷோட க்ளோஸஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப தின் லைனாக போட்டுக்கிறங்க. ஸோ போட்டுக்கிறங்க, இந்த மாதிரி போட்டுக்கிறங்க. இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நல்லாவே கலர் இன்டென்சிட்டி கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்காரா வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் லோயர் லேஷ்லையும் அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ட்ராமாட்டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து ஃபால்சிஸ் வந்து ஒட்டிக்கலாம் மேலே வந்துட்டு. இல்லாட்டா நல்ல மஸ்காரா கோர்ஸாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளம் ஃப்ரீ மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஃபால்சிஸ் ஒட்டின எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக நான் வந்து காஜல் வந்து எடுத்துக்கிட்டு 1 செகண்ட் நான் வாட்டர் லைனில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரை ஐஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னர் கார்னர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. சப்போஸ் இப்போ இங்கே ஒரு வாட்ரி ஐஸ் அடிக்கடி உங்களுக்கு இரிட்டேட்டட் ஐஸ் கொஞ்சம் வாட்ரி ஐஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதுவரை அப்ளை பண்ணிக்கிறங்க. இட்ஸ் எனாஃப் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ஈஸி பிளாக் ஸ்மோக்கியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. ஸோ நல்ல குட் குவாலிட்டி ப்ரஷஸ், குட் குவாலிட்டி ஐஷேடோ பேலட், அப்புறம் ஆல்சோ நல்ல ஒரு அப்ளிகேஷன் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த லுக் வந்து வந்துடும். பாருங்கள், நான் எந்த ஒரு பேஸுமே போடலை, ஜஸ்ட் ஒரு பிளாக் ஷேட் தான், பிளாக் ஐஷேடோ தான். நான் இதை எடுத்தால் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கலர் இன்டென்சிட்டி இன்னுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் இன்டென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கலர் வேண்டாம் இன்டென்சிஃபை பண்ணிக்கலாம். ஹோப் ஐ திங்க் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஈஸி பிளாக் ஸ்மோக்கே. கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், நல்லா இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள் கண்ணு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி தந்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டீப் பிளாக் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பார்ப்போம், ஸ்மியர் ஸ்மோக்கி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குயிக்கான ஒரு ஈஸி பிளாக், நல்ல ஒரு இன்டென்ஸ் பிளாக் ஸ்மோக்கி இது வந்துட்டு.
ஸோ அட் த சேம் டைம் நல்ல ஒரு டீசன்ட் ஸ்டேயிங் பவராகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட், குட் குவாலிட்டி ப்ரஷ், நல்ல கரெக்ட் வே ஆஃப் அப்ளிகேஷன், நல்ல டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்து வரும். ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். இதை பற்றி டவுட் இருந்தால் இந்த உண்மையிலே கமெண்ட்டை கேளுங்க. அண்ட் பாய் காய்ஸ்.